ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 41வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்ற ஒரு வார்த்தையை வாசிக்கிறோம். அநேக நேரங்களிலே பாடுகளும் பிரச்சனைகளும் உபத்திரங்களும் வரும் பொழுது, கர்த்தர் என்னை மறந்தாரோ, கர்த்தர் என்னை கைவிட்டாரோ, கர்த்தருடைய இரக்கங்களும் கிருபைகளும் அற்று போயிற்றோ என்று நாம் நினைக்கும் பொழுது, சங்கீதக்காரன் கடைசியிலே அவர் சொல்லுகிறார், இது என் பலவீனம். God is ever present. அவர் எப்பொழுதும் நம்மோடு கூட இருக்கிறார். பிரியமானவர்களே, யோபு பக்தன் சொல்லுவார், அவர் என் அருகில் கடந்து செல்லுகிறார், நான் அவரை காணவில்லை. யோபு பக்தன் தன்னுடைய வாழ்நாளிலே கடைசியாக அவர் சொல்லுகிறார், என்னுடைய கண்கள் அவரை கண்டது. நீங்கள் பாடுகளையும் உபத்திரவங்களையும் நெருக்கப்படுகிற ஒரு சூழ்நிலையில இருக்கும் பொழுது பாருங்கள், நான் நெருக்கப்படும் பொழுது என் கர்த்தரை கண்டேன் என்று சொல்லி, தேவஜனமே, அக்கார்டிங் டு த சிச்சுவேஷன், கர்த்தர் சூழ்நிலைக்கு ஏற்றார் போல எந்த இடத்திலே தன்னை மறைக்க வேண்டுமோ அங்கே மறைக்கவும், எங்கே தன்னை வெளிப்படுத்த வேண்டுமோ அங்கே வெளிப்படுத்தவும் சூழ்நிலைக்கு ஏற்றார் போல நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நடத்த வல்லமை உள்ளவர். கர்த்தர் சொன்ன வார்த்தைக்கும் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறதற்கும் சம்பந்தமே இல்லாம ஒரு சூழ்நிலைக்குள்ளே நீங்கள் கடந்து செல்லலாம். முரண்பட்ட இடங்களிலே நடத்தினாலும் கர்த்தருக்கு ஒரு நோக்கம் உண்டுங்க. உங்களை லட்சிய கரையிலே கொண்டு போய் சேர்ப்பதுதான் அந்த நோக்கம். நீடிய பொறுமையோடு ஒரு மேய்ப்பனை போல நம்மளை நடத்துகிறார், ஒரு தாயை போல நம்மை தேற்றுகிறார். அவர் நம்முடைய பாதைகளை எல்லாம் செவ்வைப்படுத்துகிறார். மாத்திரமல்ல, ஒரு லெவல் பிளேஸ் பார்த்துதாங்க நம்மளை நடத்துகிறார். எப்பேற்பட்ட மலை போல பிரச்சனைகள் வந்தாலும் அதை கர்த்தர் பனி போல மாற்றி விடுவார். ஆரக்கல் மோசையின் இடத்திலே பலத்த சத்தத்தோடு வந்தாலும் ஒரு மெல்லிய குரலில் தான் கர்த்தர் பேசுகிறார். மாத்திரமல்ல, எலியாவின் இடத்திலே பாருங்கள், அக்கினி வந்தது, கல்மழை வந்தது, எப்பேற்பட்ட காரியங்கள் நடந்தாலும் அங்கேயெல்லாம் கர்த்தர் இல்லை, ஒரு மெல்லிய சத்தத்தின் மூலமாகத்தான் கர்த்தர் பேசுகிறார். இன்றைக்கு அப்பேற்பட்ட கர்த்தர் உங்களோடு பேசுகிறார். பயப்படாதே, உன் வலது கையை பிடித்து கர்த்தர் சொல்லுகிறார், பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். தேவ ஜனமே, நம்மை அழிக்க நினைத்தவர்களையும் கர்த்தர் அழிக்க தயங்குவதில்லை. அவர் இன்றைக்கு உங்களோடு கூட சொல்லுகிறார், பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னை உயர்த்துவேன், உன்னை மேன்மைப்படுத்துவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற வார்த்தை, பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். இரக்கத்திலே ஐஸ்வர்யம் நிறைந்த எங்கள் கர்த்தாவே, கடந்த மாதம் எல்லாம் கண்ணின் மணி போல பாதுகாத்து இந்த புதிய மாதத்தை, இந்த புதிய வாரத்தை, இந்த புதிய நாளை கர்த்தர் கொடுத்ததுக்காக நன்றி. கர்த்தர் இந்த செப்டம்பர் மாதத்தை ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, இந்த நாளில பயப்படாதே, ஏசாயா 41:10 படியாக பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லி இருக்கிறீங்க. ஆண்டவரே, ஒரு மேய்ப்பனை போல கர்த்தர் தூக்கி சுமக்கிறவர், ஒரு தாயை போல தேற்றுகிறவர். ஆண்டவரே, எங்களை நடத்த ஒரு நோக்கம் உண்டு, எங்களை தெரிந்து கொண்டதற்கு ஒரு நோக்கம் உண்டு. கர்த்தர் ஆண்டவரே, பயப்படாதே என்று சொல்லி இருக்கிறீங்க. எங்களோடு கூட இருந்து இந்த மாதம் முழுவதும் ஆசீர்வதித்து கொடுங்கப்பா, இயேசுவின் நாமத்துல பிதாவே. பயப்படாதீங்க, கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். உங்க ஊழியத்துல, உங்க ஃபேமிலியில, உங்களுடைய வேலை ஸ்தலங்கள்ல, நீங்க ஒர்க் பண்ற பிளேசஸ்ல கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதிக்கிறவரா இருக்கிறார். கிறிஸ்துவுக்குள்ளே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். God bless you.